ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எங்களோட கல்யாணம் காதல் கல்யாணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட உறவுகள் எல்லாருக்குமே தெரியும். நான் ஆல்ரெடி லவ் ஸ்டோரி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்மளோட புது உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க, உங்கள் கல்யாண ஸ்டோரியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி காதல் ஸ்டோரியை சொல்லியாச்சு, இப்போ கல்யாண ஸ்டோரிக்கும் வந்தாச்சு. இப்போ நான் வந்து என்னோட கல்யாண ஸ்டோரி எப்படி கல்யாணம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நேற்று நான் ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்யாண ஸ்டோரியை நினச்சி அந்த கல்யாணம் நடந்ததை நினச்சி ஒரே தலை சுற்று. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு 4 நாளாக தலை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை யோசித்து நம்ம மனசு வந்து ஒரு மாதிரி யோசித்து வருத்தப்படுதுன்னு சொன்னால், நம்ம உடம்பு வந்து அதை வந்து ஆப்போசிட் ரியாக்ட் பண்ணுது. உடம்பு சரியில்லாமல் போகுது, தலை சுற்றுது, ஒரு மாதிரி ஐயோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது. அதெல்லாம் பேசணுமா திரும்ப எடுத்து அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இப்போ 4 நாள் ஆச்சு. நேற்று போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ டேப்லெட்லாம் போட்டுட்ருக்கிறேன். ஓகே, நம்ம கல்யாண ஸ்டோரியும் சொல்லிடலாம். இவங்க நம்மளோட பட்டாளத்தான் மனைவி வந்து நம் சேனல் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி, நம்ம எந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், என்னென்னலாம் கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விளாக் சேனலே. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, நான் ரொம்ப போர் அடிக்கலை, கல்யாண ஸ்டோரிக்கு வந்துடுறேன். இப்போ வந்து காதல் கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் இருக்குங்க. 4 டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பையன் வீட்டில் ஒத்துக்காமல் பொண்ணு வீட்டு சப்போர்ட்டோட கல்யாணம் முடிப்பாங்க, இல்லை பொண்ணு வீட்டில் ஒத்துக்காமல் பையன் வீட்டு சப்போர்ட்டோட கல்யாணம் முடிப்பாங்க, இல்லை 2 பேர் வீட்லேயுமே ஒத்துக்காமல் போயிட்டு பையனும் பொண்ணு தனியாக கல்யாணம் பண்ணிப்பாங்க, இல்லை 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கிட்டு ஒரு கல்யாணம் வேண்டாம் இருப்பா ஒரு கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. இந்த 4 டைப் ஆஃப் கல்யாணம் தான் கண்டிப்பாக காதல் கல்யாணத்தில் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சப்போஸ் நீங்களும் பார்க்குறவங்க வந்து காதல் கல்யாணம் முடித்தவங்களா இருக்கலாம். ஓகேவா? இதில் உங்களோட டைப் என்னன்னு சொல்லி இந்த 4ல் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த 4ல் எந்த விஷயம் அப்படின்னு சொல்லி வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லவ் ஸ்டோரி பார்த்தவங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி மீட் பண்ணோம், யார் ஃபஸ்ட்டு லவ்வை சொன்னால், எப்படி வந்து லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், எங்களோட மெமரிஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நிறைய வீடியோஸை நான் போட்டிருக்கேன். பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. கல்யாண இதை சொல்ல முன்னாடி நான் என்னை பற்றி சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அவரை பற்றி சொல்லிக்கிறேன். நாங்கள் அங்கே சொல்லாத விட்ட விஷயங்களையும் நாங்கள் ஷேர் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட சைடில் நான், எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா அம்மா, இந்த 4 பேர் எங்களோட வீட்டில் இருக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மல் பிலோ, அதாவது நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ரொம்பவே நார்மலான ஃபேமிலிங்க. நம்மளாம் அப்போ வந்து இருக்கும்போது 90s டைமில் பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா ஓடு வீடு தான் இருக்கும். ஓடு வச்சு தான் வீடு வந்து செஞ்சுருப்பாங்க. ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கஷ்டப்பட்டு வீடு கட்டினாங்க. ரொம்ப ஓடு வீடு, ரொம்ப 90s லவ்னாலே உங்களுக்கு தெரியும். 90s தெருவெலாம் எப்படி இருக்கும், எல்லா வீடும் ஓடு வீடாக இருக்கும், இல்லை கூரை வீடாக இருக்கும். அந்த மாதிரி எங்கள் வீடு வந்து ஓடு வீடாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்போ வந்து எதுக்கு பொட்ட பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. 8 வரைக்கும் இருந்துச்சு. அப்படி 8 வரைக்கும் படித்ததுக்கப்புறம் எதுக்கு பொட்ட பிள்ளைக்கெலாம் படிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. அப்போ எங்கள் அண்ணனோட தாட்டும் சரி, எனக்கோட தாட்டும் என்னன்னு சொன்னால், நம்மளுக்கு காசு பணம் இல்லை அப்படின்னு சொல்லினால தான் நமக்கு வந்து மரியாதை கிடைக்கல. இந்த ஊர்லேயே நமக்கு மரியாதை கிடையாது. யாருமே நம்மளை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம கையில் கல்வி இருந்துச்சு, நம்ம கையில் படிப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான மரியாதை கிடைக்கும். அது நம்மளை வழிநடத்தி செல்லும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் அந்த சின்ன வயசுல இருந்துச்சு. நம்ம ரொம்ப சூப்பராக படிக்கிற ஆள்லாம் கிடையாது, நார்மலாக படிக்கிற ஆள் தான். ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு 80% அந்த அளவுக்கு படிப்பேன். நான் கஷ்டப்பட்டு தான் படிப்பேன், ஆனால் ஒரு 80% அளவுக்கு டச் பண்ணுற அளவுக்கு படிப்பேன். அதுக்கு மேலெலாம் என்னால் வந்து படிக்க முடியாது. எப்போவுமே நான் வந்து 85 அந்த மாதிரி வந்துடுவேன் பர்சன்டேஜில் ஓவராலாக. அந்த மாதிரி படிக்கிற ஆள் தான். 8 முடித்த உடனே என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கள் அம்மா சரி ஓகே படிக்க வைக்க முடியல, இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறோம், ஒரு 9th 10th கூட படிச்சுக்கிட்டோம், 10 வரைக்கும் படித்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 9 10 9th வரைக்கும் படிக்க வச்சாங்க. அப்போ படிக்க வைக்கும்போது அந்த 10th முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட தாட்டம்னா சுத்தமாக வீட்டில் ரொம்ப கஷ்டம், இதை வந்து மில்லுக்கு அனுப்பிடலாம், வேலைக்கு வேண்டாம், போதும் 10 வரைக்கும் படித்தது போதும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். அப்போ எங்கள் அண்ணன் வந்து 12th முடிச்சிட்டான். 12th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் சேர்கிற டைமு. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டோரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில், அதனால் படிக்க வைக்க முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனோட என்னன்னா, சரி 10 வரைக்கும் படித்தாச்சு, இந்த காலத்தில் வந்து 10லாம் வந்து ரொம்ப சாதாரண, ஒரு 12th வரைக்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11th 12th சேம் அதே மாதிரி இன்னொரு ஸ்கூலில் மாற்றி 11th 12th படிக்க வச்சாங்க. 11th 12th நான் படிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த காதல் கதைகள்லாம் அவன்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா?
12 படித்து முடிச்சாச்சு. எங்கள் அண்ணன் வந்து பாலிடெக்னிக்கு முடித்து எங்கள் அண்ணன் வந்து வேலைக்கு போயாச்சு சென்னைக்கு வேலைக்கு போனால் அப்போ தான் முதல்ல எங்கள் வீட்டுக்கு ஒரு வருமானம் வரப்போகுது, நல்ல ஒரு வருமானம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போன இடத்துல சம்பளம் ரொம்பவே கம்மியான சம்பளம். சரி ஓகே, அப்போ வந்து எங்கள் அம்மா சொல்லி மேல் படிப்புலாம் நீ படிக்கக்கூடாது, போதும் படித்த வரைக்கும். இதுவே படித்தது நம்மலாம் படித்தது ரொம்ப பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் படித்தோம். இனிமே வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்து நம்ம வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டிய நிலைமை, அந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை. அப்போ நம்ம வந்து படிக்க முடியாத சுச்சுவேஷன்லேருந்து அப்போ நான் ஃபோன் போட்டு ஒரே அழுது எப்படியா படிக்கணும்னு சொல்லி சாதனை பண்ணி அப்புறம் எங்கள் அண்ணனோட தாட்டு என்ன வந்துச்சு, அப்போ நான் வேலைக்கு போயிருக்கேன், படிக்க வேண்டியதுக்கு ஏதாவது பஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா நான் கட்டிக்கிறேன், அப்போ வந்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி என்னை படிக்க வைக்க அனுப்புகிறாங்க. அப்போ வந்து நான் 1ஆப்லேருந்து 12 வரைக்கும் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஆனால் அந்த போயிட்டு வரக்கூடிய பஸ் சார்ஜ் வந்து டெய்லி 10 ரூபா 20 ரூபா ஆகுமா. அது டெய்லின்னு சொல்லும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நானும் என்ன பண்ணுவேன், இந்த பாஸ்லாம் கொடுப்பாங்கல்ல கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு, அந்த பாஸில் தான் போவேன். ரிட்டர்ன் வரும்போது மட்டும்தான் காசு செலவு பண்ண. முடிஞ்ச அளவுக்கு அப்போவே ரொம்ப பணத்தோட அருமை வந்து எனக்கு தெரியும். பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது இல்லாத இருக்க போது தான் அதோட மதிப்பு வந்து உண்மையிலே புரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த நிலைமையில வளர்ந்தவனா எனக்கு உண்மையிலே பணத்தோட அருமை தெரியும். அதை நான் வந்து வேஸ்ட்டே பண்ண மாட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து சேர்க்குற சுச்சுவேஷன் ஆயாச்சு. காலேஜ் சேர்க்க போகிறாங்க. அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்கணும், அதுவும் கேர்ள்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய காலேஜில். திருநெல்வேலியில் ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் தான் நான் படித்தேன். கேர்ள்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய காலேஜ். அந்த காலேஜில் உனக்கு சீட் கிடச்சிது, அதாவது உன்னோட மார்க்குக்கு அந்த காலேஜில் சீட்டு கிடச்சிது, நான் மட்டும் நீ படித்தா போதும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொல்லிட்டான். அவன் நல்ல மார்க் தான் எடுத்திருந்தேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜில் அட்மிஷன் போட்டாச்சு. கஷ்டப்பட்டு எனக்கு அந்த காலேஜில் சீட்டுமே கிடச்சிது. அவங்களுக்கு தெரியும் நான் வந்து என்ன படிச்சிருக்கேன், என்ன மேஜர்னு சொல்லி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கிடச்சிது. நல்லபடியாக அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜரை எடுத்தாச்சு. அப்போ நான் காலேஜ் போயிட்டுருக்கேன். 6 மாதம் வந்து நான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த கல்யாண பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன்னா, இப்போ அவரோட சைடில் உள்ளதை நான் சொல்லணும்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு 2 வருஷம் வந்து காலேஜும் போகல, எங்கேயும் போகல, வீட்டில் இருந்தார். அப்போ வீட்டில் இருக்கும்போது தான் நான் ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது என் லவ்வை சொல்லி லவ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. அது உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோரி, பார்க்காதவங்க வந்து பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ ஒருத்தங்க ரீசெண்டாக நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீ மிலிட்ரிக்காரனை கல்யாணம் பண்ணும் போதே உனக்கு தெரியாதா இந்த மாதிரி தான் லைஃப் இருக்குன்னு சொல்லி, தனியாக தான் இருக்கணும்னு சொல்லி, அதெல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் லவ் பண்ணும்போது அவர் வந்து மிலிட்ரிக்கு போகவே கிடையாது. அவர் 12th முடிச்சுட்டு வீட்டில் மட்டும்தான் சும்மா தான் இருந்தார், வீட்டில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் அவர் வந்து பிஎஸ்சின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் காலேஜில் வந்து பிஎஸ்சி கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருந்தார். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருந்தார். அதையுமே நாங்கள் லவ் ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருப்போம். நாங்கள் லவ் பண்ணும்போது அவர் வந்து வேலைக்கும் போகலை, அவர் வந்து படிக்கவும் இல்லை, நார்மலாக வீட்டில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் நான் வந்து 12th வரும்போது 11th முடிச்சு 12th போகும்போது தான் அவருக்கு வந்து செலெக்ஷன் அட்டன் பண்ணி ஆர்மியில் வந்து வேலை கிடச்சிது. ஓகேவா, ஸ்டார்டிங்கில் வந்து கிடைக்கல நாங்கள், ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து வேலை கிடச்சிச்சு. நான் வந்து காலேஜ் போகும்போது அவர் வந்து ட்ரைனிங்கில் இருந்தார். 2 வருஷம் ட்ரைனிங், அவங்களுக்கு அந்த வேலைக்கு ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 வருஷம் ட்ரைனிங் உண்டு. அந்த ட்ரைனிங்கை முடித்து அந்த 6 மாதத்தில் அவர் வராரு. அப்போ வரங்குள்ளேயுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்டார்டிங்கில் நாங்கள் லவ் பண்ணும் போதுமே இந்த பையன் வந்து இந்த பிள்ளையை லவ் பண்ணுறதா, இந்த பிள்ளை வீட்டில் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்ட வீட்டில் போய் ஏன் பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எல்லாருக்குமே ரொம்ப கோவமாக இருந்தாங்க. ஏன் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் அப்புறமா சொல்கிறேன் ஏன் என்னன்ட்டு. எனக்கு அப்போ தெரியாது, என்னடா நம்ம தப்பு பண்ணோம், எல்லாரும் மாதிரி நம்ம லவ் தானே பண்ணோம், ஏன் நம்ம மேலே எல்லாரும் வெறுப்பை கட்டுறாங்க, ஏன் நம்மளை எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா என்னோட சேர்ந்த பிள்ளைங்க எல்லாமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நான் லவ் பண்ண மட்டும் என்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அது ஏன்னு எனக்கு அப்போ தெரியவே இல்லை. நான் அந்த அளவுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அந்த ஊரில். நான் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே துருதுருன்னு இருப்பேன், ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன், நல்லா ஜாலியாக பேசுவேன். ஆனால் அந்த மக்கள்லாம் அப்படி பேச ஆரம்பித்த உடனே என்னை ரொம்ப கேவலமாக ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி பேச ஆரம்பித்த உடனே நான் அப்படியே என்னோட அந்த சந்தோஷம், என்னோட ஜாலி, என்னோட ஆக்டிவ் எல்லாத்தையுமே நான் குறைச்சிக்கிட்டேன். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீ 11th 12th படிக்கும் போதெல்லாம் எவ்வளோ அமைதியாக இருப்பேன், நீ இந்த அளவுக்குலாம் பேசுவியான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ரீசனே அதுதான். ஏன்னா நம்ம வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சோடனே நம்ம கூட சேர்ந்த பிள்ளைங்கள்லாம் லவ் பண்ணுதுங்க, அதுங்க எல்லாத்தையுமே தப்பாக பேச மாட்டேங்கிறாங்க, ஆனால் நம்ம பண்ணால் மட்டும் ஏன் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரியாமல் இருந்துச்சு. நான் என்னோட ஆக்டிவிட்டீஸ், என்னோட அந்த ஜாலி, என்னோட பேச்சு எல்லாத்தையுமே நான் குறைச்சிக்கிட்டு கொஞ்சமாக நான் பாட்டுக்கு போகிறது, நான் பாட்டுக்கு வருது, அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து அப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க பார்த்துட்டு இருந்தால் தெரியும் நான் எப்படி அமைதியாக இருப்பேன்.
ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க நான் அந்த காலேஜில் 6 மாதம் படித்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதியாச்சு. அவங்களுக்கும் அந்த 2 வருஷம் மிலிட்ரியில் வந்து ட்ரைனிங் முடித்து ஊருக்கும் வந்துட்டாங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஊரில் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு தெரியாதபடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்டுக்கும் ஆல்ரெடி தெரியும். ஆனால் அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நம்ம பையன் நம்ம பேச்சை கேட்பான், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடந்துக்கிடலாம், நம்மளை ஏற்று பேச மாட்டான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணை கெட்டவே கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. அது வந்து கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து இந்த மாதிரிலாம் தப்பாக பேச ஆரம்பித்தோடனே, ஊரெல்லாம் சேர்ந்து பேச ஆரம்பித்தோடனே என்ன நடக்கும், வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, நீ படித்தது போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா காலேஜை நிப்பாட்டிடுச்சு. அதுவும் நான் அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிச்சுட்டேன். அடுத்த செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயும் இவங்க லீவ் வந்துட்டாங்க. அந்த டைமில் எங்கள் அம்மா வந்து என்னோடய படிப்பை நிப்பாட்டியாச்சு. எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு மைண்டில் நான் அப்பவும் சொல்லியிருப்பேன், என்னோட லவ் ஸ்டோரி நான் சொல்லும் போதுமே நான் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். நான் இப்போவும் சொல்லுவேன், அது வந்து ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் சரி, படிப்பை வந்து எந்த காரணத்தினாலே மட்டும் விட்டுறே கூடாது. அது மட்டும் நம்மளை வந்து எப்போனாலும் நமக்கு உயர்த்தும். காசு இல்லை, பணம் இல்லை, நம்ம வந்து பெரிய ஆளுங்க இல்லை அப்படின்னா கூட நம்மளோட படிப்பு வந்து நம்மளை உயர்த்தும் அப்படிங்கிறது வந்து என்னோட இப்போ உள்ள தாட்டும் சரி, நான் அப்போ இருக்கும்போது சரி, அதை நான் தெளிவாக வச்சுருந்தேன். அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவங்க ஊருக்கு வந்திருந்தனால நான் ஃபோன் போட்டு எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி என்னை படிக்க போகிறான்னு சொல்லிட்டாங்க. என்னால் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எங்கள் அம்மாட்ட பேசிட்டு என்னை பள்ளிக்கூடம் அனுப்ப சொல்லுங்கள், காலேஜ் அனுப்ப சொல்லுங்கள், நான் படிச்சுக்கிறேன், இந்த ஒரு டிகிரி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இவர் வந்து ஃபோன் போட்டு எங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து இல்லைப்பா வேண்டாம், ரொம்ப மோசமான கண்டிஷனில் போய்கிட்டு இருக்கு நிலவரம், அதனால் வேண்டாம், படிக்கலாம் தேவையில்லை, உன் வேலையை நீ பாரு, உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரே பிரச்சனை பண்ணுறாரு. நான் வந்து இவர் பிரச்சனை பண்ணல, நான் வந்து இவர்கிட்ட சொல்லி இவர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு, படிக்க அனுப்புங்க அப்படி சொல்லி இப்படின்ட்டு. எங்கள் ஆச்சி தாத்தாலாம் அப்போ இருந்தாங்க. அப்போ வந்து பிரச்சனை ஆன உடனே பயங்கரமாக சண்டை வச்சு, முடியாது, நீ போக முடியாது, அவன் யார் நம்மளை ஃபோன் போட்டு மிரட்டு தான், நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுச்சு. வீட்டை விட்டு வெளியில் போகாத நிலைமைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆச்சு. காலேஜ் எதுவுமே கிடையாது. இவர் வந்திருக்காரா, அப்போ அவருக்கு வந்து 40 நாள் லீவு. அப்போ சொன்னார் அவர், உங்கள் அம்மா நான் சொல்ல கேட்காது, நீ வந்து கிளம்பி வந்துரு, எங்கள் வீட்டுக்கு வந்துரு, நான் உன்னை படிக்க வச்சுக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகே சரின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு அறிவு கிடையாது. அப்போ நான் வந்து 12th படிக்கிறேன், 12th முடிச்சுட்டு தான் ஜஸ்ட் இருக்கிறேன். எனக்கு அப்போ தோணலை, எனக்கு ஓகே எனக்கு படித்தா மட்டும் போதும், சரி ஓகே இவங்க நம்பியாச்சு, ஊரெல்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்க, ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க, எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறது, சரி ஓகே அவர் பேச்சை நம்பி வீட்லேயும் அடி ஓத்த அவ்வளோத்தையும் வாங்கிட்டு முடியல. இவர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி, நீ எங்கள் வீட்டுக்கு வந்துரு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து வீட்டுக்கு போகிறேன். அப்போ அவங்க வீட்டில் யார் இருந்தாங்கன்னா அவங்க அப்பா மட்டும்தான் இருந்தார், இவர் உள்ளே இருந்தார். இவருக்கு உள்ளே வந்து அந்த பிரச்சனையில் வந்து நான் ரொம்ப அவர் பேசி அவருக்கு வந்து பைக்கில் வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி இந்த இடத்துல பயங்கரமாக அடிபட்டு இருந்திருக்கு. அவர் வந்து மயக்கத்தில் இருக்காரு, உள்ளே வந்து படுத்திருக்காரு. எனக்கு தெரியாது, நீ வான்னு சொன்னோடனே அதை நம்பி நான் வந்து போயிட்டேன் சின்ன பிள்ளைத்தனமாக. அது வந்து போனது வந்து தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல. அவர் கூப்பிட்டாரு, அதனால் நான் போனேன். அப்பவும் அவங்க வீட்டில் வந்து சரி அவங்க அப்பா இருந்தனால டீசெண்டாக அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, நீ வந்து வீட்டுக்கு போ, நான் வந்து உங்கள் தாத்தாட்ட பெரிய ஆள்கிட்டலாம் பேசிக்கிட்டு என்ன நான் சொல்கிறேன், இப்படி வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ கூட இவர் உள்ளேருந்து வெளியில் வரல, ஏன்னா அவர் மயக்கத்தில் இருக்கார், எனக்கு தெரியவும் செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை, ஊர்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இவரை கொண்டு உள்ளே வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நான் ரொம்ப சொன்னேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில, ரொம்ப வீடியோ வர லென்த்தாக போயிட்டுருக்கா. நான் கண்டிப்பாக அடுத்து வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எந்த மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, அதான் நான் சொன்னல, அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். நான் போயிட்டோன்னே அவங்க அப்பா சொன்னார், இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, நீ வீட்டுக்கு போன்னு சொன்னார்ல, அது வரைக்கும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்களோட கல்யாண அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை என்னோட உறவாக நினச்சி என்னோட ஸ்டோரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான வீடியோவில் வந்து நான் அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். எப்படி போலீஸ்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன ஆச்சு, எதனால் நாங்கள் போலீஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே பாய்.